தமிழ் சினிமால அறிமுகமாகி 10 ஆண்டுக்குள்ளேயே பல பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுகளை ஒரு டைரக்டரா கொடுத்தவர் தான் லோகேஷ் கனகராஜ். ஒரு டைரக்டராகவே அவருக்குன்னு தனி ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் பேன் இண்டியா லெவலில் லோகேஷ் கனகராஜுக்கான மார்க்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது ஆஸ் எ டைரக்டரா. அவர் இப்போ ஒரு நடிகராக அறிமுகமாக இருக்கிறாரு. தேவதாஸ் சந்திரா ஆர் டிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படத்தில் அவர் அறிமுகமாகிறார். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ ரீசெண்டாக வந்தது. டீசர் அண்ட் அந்த லட்சே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படின்றது வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கான விமர்சனம் இருக்க தான் செய்யுது. இதனால மறுபடியும் இந்த பிளட்டு எதுக்கு இன்னும் கொண்டு வரீங்க, இன்னும் இந்த மாதிரி கோரியான விஷயங்களை எத்தனை நாளைக்கு கொண்டு போக போறீங்க அப்படின்ட்டு அது ஒரு விமர்சனம் இருக்கு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ டாக்கிங் பாயிண்ட்டுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜுடைய சம்பளம். இந்த படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் 35 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு தான் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் 35 கோடி சம்பளம் வாங்குறாரா அப்படின்ற டாபிக் அண்ட் ஆன் பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். ஏன்னா 35 கோடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட் அவர்கிட்ட இருக்குதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆஸ் அ டைரக்டராக அவர்கிட்ட ஒரு மார்க்கெட் இருக்குது. பட் ஆனால் ஆஸ் ஆக்டராக அவர் எப்படி அறிமுகமாகிறார், ஆஸ் ஆக்டராக அவர் வந்து அறிமுகமான முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய சம்பளம் அப்படின்றது வந்து ஏற்றுக்கலாமா இல்லையா அப்படின்றது தான் இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாகவே இருக்குது. கூலி படத்துக்கு அவரே சொல்லியிருந்தாரு, நான் 50 கோடி வரைக்கும் கூலி படத்துக்காக நான் சம்பளம் வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 50 கோடிக்கான அவர் ஒர்த்தியான்னு கேட்டினா 100% அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவருக்கான ஒரு மார்க்கெட் அப்படின்றது டைரக்டராக பயங்கரமான எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் விக்ரம். கைதி படத்துலேயே அவருக்கான ஒரு மார்க்கெட் அப்படின்றது செட் ஆயிடுச்சு. விக்ரம் வந்து அந்த மார்க்கெட்டை வேற இடத்துக்கு கொண்டு போகுது. அடுத்த ஒரு பயங்கரமாக ஓவர் ஷூட் பண்ணுது. ஒரு எல்சின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் வருது. அந்த கான்செப்ட் வந்து பேன் இண்டியா லெவலில் அது வந்து அக்னாலேஜ் பண்ணுறாங்க. பேன் இண்டியா லெவலில் அந்த லோகேஷ் படங்களில் நடிக்கிறதுக்கு பல நடிகர்கள் வந்து முன் வர்றாங்க. அது லியோ படத்துக்கு வரும்போது அது இன்னுமே நல்ல ஒரு பெரிய மாஸ் வருது. ஏன்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லியோ படத்தின் மீதான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்ததை நம்மளால பார்த்துருப்போம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் லியோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான் அஃபிஷியலாக வெளியிடல. எதனால்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து லியோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டேன்னா கவனம் எல்லாம் வாரிசு பக்கம் இருந்து லியோக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது மேலே எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்து மிக முக்கியமான காரணம் லோகேஷோடைய இயக்கம் தான். லோகேஷ் அவர்கள் வர்றதுனால இல்லை எல்சியூவில் இருக்குது, அது என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் அவர்களை கொண்டு வர போகிறாரு, எந்த மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஃபேன் தியரிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அவர் மீது பயங்கரமாக வைக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது நம்மளால். ஸோ இந்த ஒரு பெரிய இதெல்லாம் தாண்டி லோகேஷ் வந்து லியோ படத்தை கொடுக்குறாரு. லியோ படம் பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. கிட்டத்தட்ட 620 கோடி வரைக்கும் அந்த படம் வந்து வசூலிக்குது. படத்துக்கு டிஸ்பைட் பீயிங் அதில் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் நம்மளால் நம்மளால் பார்க்க முடியுது. அதை தாண்டி 620 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சது இந்த படத்து லோகேஷோடைய மிகப்பெரிய மேஜிக் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது கூலி படமும் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து இந்த படத்தின் மீது வைக்கப்பட்ட முதலது 1000 கோடி கண்டிப்பாக இருக்கும். எதனால இந்த படத்தின் மீது இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் மிக முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்றது லோகேஷோடைய ப்ரெசன்ஸ். லோகேஷ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த படத்தோட ஸ்கேல் வந்து வேற லெவலுக்கு போகும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முந்தைய படம் வந்து ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட 600 crores வரைக்கும் போச்சு. 626 வரைக்கும் அந்த லியோ படம் கலெக்ட் பண்ண அளவுக்கு ஜெயிலரும் கலெக்ட் பண்ணுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த படமான வேட்டையன் திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா 250 கோடி தான் வசூல் பண்ணுது. ஸோ அந்த 250 கோடி வசூல் பண்ணிட்டு வந்த ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷோட சேர்ந்து 1000 கோடியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் லோகேஷ் சம்பாதிச்சு வச்ச ஒரு மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். லோகேஷ் டைரக்ட் பண்ணார் அப்படின்னா அந்த இதுக்கு ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்றது இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் நடிச்சேன்னா அது மினிமம் கேரண்டி இருக்குது, ரஜினி அவர்கள் நடிச்சா அது மினிமம் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய நடிகர்கள் நடித்தா மினிமம் கேரண்டி தாண்டி லோகேஷ் இயக்குனா மினிமம் கேரண்டி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரெண்டை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இந்த ஒரு ட்ரெண்ட் லோகேஷ் வந்து டைரக்ட் பண்ணுற படம் அப்படின்ற அந்த ட்ரெண்டு அவருடைய மற்ற அவதாரங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்றது இந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் வந்து இது வரைக்கும் 2 படங்களில் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து மாஸ்டர் படத்தில் அவரோட படம், அதனால் அதை விட்டுறான். சிங்கப்பூர் செலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கேமியோ பண்ணார். ஆர்ஜே பாலாஜி நடிச்சார். அந்த படத்துக்கு அவரோட கேமியோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் ஃபுல் இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் மக்களால் கொண்டாடப்படாத ஒரு படமாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு கேமியோ பண்ணார் அப்படின்றது வந்து ஆர்ஜே பாலாஜி மீதான அந்த ஒரு நட்பு ரீதியாக அந்த கேமியோ அப்படின்றத பண்ணார். பட் அந்த கேமியோ அந்த படம் இன்னும் கொஞ்சம் வசூல் செய்ய உதவிச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய மற்றொரு அவதாரமான தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்து ஃபைட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு
லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சின்ன வசூல் அப்படின்றது அதுக்காக வந்ததையும் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபைட் கிளப் படம் பல பிரச்சனைகளை தாண்டி அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் லோகேஷ் அவர்கள் தயாரிக்கிற படம் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த படத்தோட படக்குழு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்மளும் பார்த்துருக்கோம். நிறைய இடத்துல லோகேஷ் ப்ரொடியூசரான படம், லோகேஷ் ப்ரொடியூசரான படம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய இடத்துல பேசினதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு புல் அப்படின்றது இருக்கு. ஆனால் அந்த புல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இங்கே நெக்ஸ்ட் கேள்வியாக இருக்குது. ஏன்னா இப்போ லோகேஷ் கனகராஜோட புல் அப்படின்றது அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 8 கோடி வரைக்கும் தான் இழுத்துட்டு போக முடியுது தவிர அந்த படத்தோட வசூல் வந்து அவ்வளோதான் இருந்தது. அதுக்கு மேலே அதால் இழுத்துட்டு போக முடியலை அப்படின்றது தான் இங்கே உண்மையாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு ப்ரொடியூசராக அவரால் ஒரு ஒட்டுமொத்த படமே ஒரு 7லேருந்து 8 கோடி தான் வருது அப்படின்னா நடிகராக அவர் எந்த மாதிரி இவ்வளோ பெரிய வசூலை ஈட்டு தருவார் அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. சரி, இப்போ மற்ற நடிகர்களுடைய ஆவரேஜ் சம்பளம் அப்படின்றது என்னவா இருக்குது? இப்போ லட்சம் மார்க்கெட்டோட நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிக் 5 எடுத்துக்கணும். ரஜினி, விஜய், கமல், அஜித் அண்ட் சூர்யா. இப்போ ரஜினி, விஜய் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் தலா 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுடைய வசூல் வந்து அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 200 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கமல் அண்ட் அஜித் 2 பேருமே கிட்டத்தட்ட 150லேருந்து 175 வரைக்கும் அவங்களுடைய சம்பளம் அப்படின்றது இருக்குது. 5ஆவதா சூர்யா அவர்கள் பார்த்தோம்னா 75லேருந்து 100 வரைக்கும் அவரோட சம்பளம். ஸோ இதுதான் தமிழ் சினிமாவுடைய பிக் 5 இப்போதைக்கு இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த இடத்துல இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தனுஷ் இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா 30லேருந்து 50 கோடி வரைக்கும் அவருடைய சம்பளம் அப்படின்றது வேரி ஆகுது. தனுஷ் அப்படின்றது அதே மாதிரி 25 கோடிலேருந்து 50 கோடி வரைக்கும் அவரோட சம்பளம் அப்படின்றது வேரி ஆகுது. இப்போ இந்த ஒரு 7 நடிகர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, ரஜினி அவர்கள், விஜய், கமல்ஹாசன், அஜித் அண்ட் சூர்யா, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ், இந்த 7 பேரை தாண்டி எந்த ஒரு நடிகரும் இந்த 35 கோடி அப்படின்னு சம்பளத்தை வாங்கலை. அது நிறையா பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லாவே இருக்கிற நடிகர்களும் அதில் ஆடட் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குறிப்பாக கார்த்தியோடைய சம்பளமும் கிட்டத்தட்ட 30 கோடி வரைக்கும் தான் அவரோட சம்பளம் இருக்குது. கார்த்தி அவர்கள் நடித்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு புல் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். விஜய் சேதுபதி அவருமே கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் தான் அவரோட சம்பளம் அப்படின்றது இருக்குது. ரவி மோகன் அவருக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 100 கோடி ஹிட் கொடுத்த பிரதீப் ரங்கநாதனுடைய சம்பளம்லாம் பார்த்தோம்னா 10லேருந்து 15 கோடி வரைக்கும் தான் அவரோட சம்பளமுமே இருக்குது. ஸோ இப்போ நடிகராக பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே இன்னொரு கேள்வி வருது. விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கிற படத்தை விடவும் லோகேஷ் அவர்கள் நடிக்கிற படத்துக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எல்லாரும். அதே மாதிரி கார்த்தி அவர்கள் நடிக்கிற படத்தை விடவும் லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கூட்டம் அப்படின்றது அதிகமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போ நல்லா வளர்ந்து வர்ற ஒரு நடிகர் அப்படின்னாலும் அவருக்கு இருக்கிற சம்பளம் அப்படின்றது இதில் லோகேஷ் கனகராஜ் 35 கோடி வாங்கியிருக்கிறார் அப்படின்னு கோட் பண்ணதை விடவும் ரொம்பவே குறைவான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 35 கோடி சம்பளம் வாங்குறது நியாயம் தானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. எதனாலன்னா இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா அருண் மாதேஸ்வரன் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி கேப்டன் மில்லர் படத்தில் 100 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு கொடுத்த ஒரு இயக்குனர் தான். ஆனாலும் ஒரு இயக்குனராக லோகேஷ் கனகராஜ் இழுத்து வர மார்க்கெட்டை ஒரு நடிகராக இழுத்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே ஒரு பிகெஸ்ட் கொஸ்டினாக இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சது அப்படின்னா இந்த சம்பளத்துக்கான ஜஸ்டிஃபிகேஷனை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போது ஆஸ் அ டைரக்டராக 50 கோடிக்கு மேலேயே அவரோட மார்க்கெட் இருக்குது. அதனால அவர் 50 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிக்கிறார். ஆஸ் அ நடிகராக அவருக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போதைக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படின்றதுனால அவர் 35 கோடி ஒரு இழுத்து வருவாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த விவகாரம் குறித்த உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்